பாட் டு பிளேட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சேனலில் இந்த வின்டர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சூப்பரான ஹாட் சாக்லேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறது ரொம்ப ஈஸியாக வீட்டிலேயே பண்ணலாம். இது செய்ய என்னென்ன பொருள் தேவைன்னு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்து சூடு பண்ணிக்கோங்க. பால் நல்ல ஃபுல் க்ரீம் மில்காக இருக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் நல்லா கெட்டியான பாலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம செய்கிற ஹாட் சாக்லேட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இந்த பால் நல்லா சூடாகட்டும். நான் இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அன்ஸ்வீட்டன்ட் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை கரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம அடுப்பில் வச்சுருக்கிற இந்த பாலோட சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் கொக்கோ பவுடரை தனியாக கரைச்சிட்டு பாலோட கலக்கும் போது உங்களுக்கு கட்டிப்படாது. இதுவே நீங்கள் டைரெக்டாக அப்படியே கொக்கோ பவுடரை பாலில் போட்டிங்க அப்படின்னா கட்டிப்படும். உங்களுக்கு கொஞ்சம் அது கரைகிறதுக்கு கஷ்டப்படும். அதனால் இந்த மாதிரி கரைச்சிட்டு போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ப்ரௌன் சுகர் போட்டுக்கோங்க. நீங்கள் ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். இதுவே கொஞ்சம் ஹெல்த்தியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 4-5 டேட்ஸை பாலில் ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் அரைச்சி நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு இதோட கலந்துக்கோங்க. இதோட ஒரு 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் போட்டுக்கோங்க. இந்த டார்க் சாக்லேட்டில் பார்த்தீங்கன்னா 50% கொக்கோ கலந்துருக்கு. சில டார்க் சாக்லேட்டில் 70% இருக்கும். ஆனால் நம்ம ஹாட் சாக்லேட் பண்ணுறதுக்கு 50% கொக்கோ இருக்கிற டார்க் சாக்லேட் தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ இந்த சாக்லேட் நல்லா கரையட்டும். சாக்லேட் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதோட ஒரே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சினமன் பவுடர், அதாவது பட்டைத்தூள் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்மளோட ஹாட் சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இட்டாலியன் ஹாட் சாக்லேட்லாம் கொஞ்சம் க்ரீமியாக இருக்கும். அந்த மாதிரி ஹாட் சாக்லேட் உங்களுக்கு வேணும்னா ஒரே ஒரு சின்ன டிப் சொல்கிறேன். நம்ம கொக்கோ பவுடர் கரைச்சோம் இல்லையா, அதோட ஒரே ஒரு டீஸ்பூன் மட்டும் கார்ன்ஃப்ளவர் போட்டு சேர்த்து கரைச்சிட்டு கலந்துக்கோங்க. உங்களோட ஹாட் சாக்லேட் ரொம்ப க்ரீமியாக இருக்கும். இப்போ இந்த ஹாட் சாக்லேட் மேலே மஷ்மெலோ இல்லைன்னா விப்பிங் க்ரீமை டாப்பிங்காக போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இந்த ஹாட் சாக்லேட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு எனக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.